அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து குரூப் 4 அண்ட் குரூப் 2 ரெண்டுக்கும் சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா தமிழுக்கான முக்கியமான ஒரு பகுதி பார்க்க போகிறோம். இன்னும் நூல்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா புறநானூறு. இது பார்த்திங்கன்னா குரூப் 4 அண்ட் குரூப் 2 சிலபஸில் பார்த்திங்க அப்படின்னா பகுதி ஆண் சொல்லக்கூடிய இலக்கியம் அதில் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 17 கீழ்கணக்கு நூல்கள் ஒரு 18 நூல் போட்டிருப்போம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா 8 தொகை நூல்கள். அதில் லாஸ்ட் நூலான புறநானூறு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பரிபாடல், நற்றிணை, 8 அகநானூறு, ஐங்குறுநூறு, இந்த மாதிரி முக்கியமான நூல்கள்லாம் பார்த்துருப்போம். அதெல்லாம் வீடியோவாக போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதுக்கான ஃப்ரீ பிடிஎஃப் நோட்ஸும் பார்த்திங்கன்னா நம்மளோட டெலிகிராம் பக்கத்தில் கொடுத்துட்ருக்கிறேன். அதை நீங்கள் ஜாயின் பண்ணி ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ குரூப் 2க்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜூன் 28 நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஸோ உங்களுக்கு குரூப் 2க்கு பார்த்திங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் அது அப்படிங்கிறது மாறி இருக்குது. ஓகேங்களா? ஸோ மெயின்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி நடக்க போகுதுன்னு பார்ப்போம். ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி புறநானூறு பற்றி முக்கியமான கேள்விகள் என்ன இருக்குது, எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிற விதத்தையும் சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். முக்கியமான கேள்விகளை இந்த வீடியோடைய முடிவில் தான் சொல்லுவேன். ஸோ வீடியோஸ்க்கு படம் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது புறநானூறு பார்த்திங்க அப்படின்னா என்ன திணையை பாடியிருக்கும் பார்த்திங்க அப்படின்னா புறத்திணை பற்றி பாடியிருக்கும். அகம் புறம் 2 பற்றி பாடியிருக்கும். ஸோ 8 தொகை நூல்கள் பார்த்திங்கன்னா அதிக நூல்கள் அகத்தை பற்றியும் புறத்தை பற்றியும் பாடியிருக்கும். ஸோ 2 கலந்து 100 நூல் இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் ஆல்ரெடி போட்டாச்சு, செக் பண்ணி பாருங்கள். பா வகைன்னு பார்க்கும்போது ஆசிரியர் பா. 8 தொகை நூல்களில் பாதி நூல்கள் பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியர் பால தான் பாடப்பட்டிருக்கும். அடுத்து பாடல்கள்னு பார்க்கும்போது புறநானூறில் 400 பாடல்கள் இருக்கும். அடுத்து புலவர்கள்னு பார்க்கும்போது 157 புலவர்கள் பாடியிருப்பாங்க. இதை புறநானூறு அப்படிங்கிற அந்த நூலை. ஸோ அடி எல்லை வரையறுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 4 முதல் 40 வரைக்கும் பார்த்திங்கன்னா அடி எல்லை வரையறை இருக்கும். குறைந்த அடிகள் கொண்டிங்கன்னா 4 வரை இருக்கும். அதிகமாக பார்க்கும்போது 40 வரை இருக்கும் அடிகள். அடி எல்லை வரையறை. ஸோ அடி எல்லை வரையறை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா எல்லா நூலுக்கும் முக்கியமான ஒன்று. ஸோ இது வரைக்கும் போட்ட நூல்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அடி எல்லை வரையறையோட தான் போட்டிருக்கோம். அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கட்டாயம் கேட்பீங்கன்னா போன வருடம் பார்த்திங்க அப்படின்னா குறுந்தொகைக்கான அந்த அடி எல்லை வரையறை கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் 8 தொகை நூல்களிலிருந்து அடி எல்லை வரையறை அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் கட்டாயம் இருக்கும். ஸோ அந்த புறநானூரை பிரித்து எழுதியிருக்காங்க பாருங்கள். புறம் கூட்டல் 4 கூட்டல் என்னது 100 அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகே? ஸோ பிரித்து எழுத, அதாவது பிரித்து கூட எழுத சொல்லுவாங்க. ஒரு பிரித்து எழுத கொடுத்துட்டு இந்த நூலை கரெக்டாக பிரித்து எழுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ புறம் கூட்டல் 4 கூட்டல் 100 ஈக்குவல் டு புறநானூறு அப்படிங்கிற மீனிங்கில் பிரித்து எழுதணும். நூலின் பெயரிலேயே புறம் என்று புறத்திணை பாகுபாடு புலப்பட உள்ள நூல் இது மட்டுமே. அதாவது ஸோ நீங்கள் வேறு நூல்கள் 8 தொகை நூல்கள் வேறு எடுத்துக்கோங்க. ஐங்குறுநூறாக இருக்கட்டும், அகநானூறாக இருக்கட்டும், அடுத்து பார்த்திங்கன்னா என்னது குறுந்தொகை இருக்குது, பரிபாடல் இருக்குது, அடுத்தது பதித்துப்பட்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அது அகத்தை பற்றி பாடுதா புறத்தை பற்றி பாடுதா அப்படிங்கிறது நம்ம வந்து அதை பற்றி தெரிஞ்சால் தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஆனால் இந்த புறநானூரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த புறநானூறு அப்படிங்கிற அந்த தலைப்பிலேயே புறத்தை பற்றி பாடக்கூடியனால தான் பார்த்திங்கன்னா புறநானூறு அப்படிங்கிற மீனிங் பேர் வந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம அறிஞ்சிக்கிடலாம். புறத்திணை சார்ந்த 400 பாடல்களை கொண்டதால் புறநானூறு என பெயர் பெற்றது. பெயர் காரணம் அதனால தான் பெற்றிருக்குது. அடுத்து புறநானூறுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ கட்டாயம் மறந்துடக்கூடாது. புறம், புறப்பாட்டு, புறம்பு நானூறு, தமிழர் வரலாற்று பெட்டகம், தமிழர் களஞ்சியம், திருக்குறளின் முன்னோடி, தமிழ் கருவூலம் அப்படிங்கிற ஒரு 7 பேர்கள் இருக்குது. இதில் நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி குஸ்ஸு வந்து போட்டிருந்தேன். எதுக்கு போட்டிருந்தேன்? தமிழர் வரலாற்று பெட்டகம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எதுன்னு கேட்டிருந்தேன். இது புறநானூறு. ஸோ புறம்பாட்டு, புறம்பு நானூறு, தமிழர் வரலாற்று பெட்டகம், தமிழர் களஞ்சியம், திருக்குறளின் முன்னோடி, தமிழ் கருவூலம், இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா புறநானூறுக்கு வழங்கப்படக்கூடிய வேறு பெயர்கள். ஸோ வேறு பெயர்கள் இருந்து கட்டாயம் ஒரு கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? வேறு பெயர்கள் அல்லது அடைமொழி, இந்த 2லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேள்வி கட்டாயம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ புறநானூறுக்கு இதெல்லாம் என்னது வேறு பெயர்கள் இருக்குது. மறக்காமல் லைட்டாக பார்த்துட்டு போயிருங்க. அடுத்து தொகுப்பு, அதாவது யார் தொகுத்திருப்பாங்க மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த நூலை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் பெயர் தெரியவில்லை. ஸோ புறநானூரை தொகுப்பித்தவரும் தெரியாது, தொகுத்தவரும் தெரியாது. ஸோ இப்படியே கிடச்சிட்டு நம்மளுக்கு அதை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து உரை மற்றும் பதிப்பு. புறநானூருக்கு உரை எழுதியிருப்பாங்க. அடுத்தது முதலாக பதிப்பு செய்து யாருன்னு பார்க்கலாம். முதல் 266 பாடல்களுக்கு பழைய உரை உள்ளது. அதாவது யாரோ ஒரு ஆள் எழுதியிருக்காங்க, அந்த உரை உள்ளது. எத்தனை பாடல்களுக்கு? 266 பாடல்களுக்கு. முதல் 266 பாடல்களுக்கு. அடுத்து 267லிருந்து 400 வரைக்கும் உள்ள பாடல்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஓவேசா இருக்கார்ல, தமிழ் தாத்தா, அவரே உரை பார்த்திங்கன்னா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நூலினை முதலில் பதிப்பித்தவர் யார் தான்? ஓவேசா தான் பார்த்திங்கன்னா பதிப்பிச்சிருக்கிறாரு. ஸோ என்ன தான், அதாவது ஓவேசா பார்த்திங்கன்னா 8 தொகையில் பல நூல்களை பதிப்பிச்சு வெளியிட்டிருப்பார். அதில் இந்த புறநானூறு அப்படிங்கிற நூலும் ஒன்று. அடுத்து கடவுள் வாழ்த்து. இந்நூல் கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். நம்ம 8 தொகை நூல் எல்லாமே பார்த்துருப்போம். எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா கடவுள் வாழ்த்து பாடியது யார் தான்? இந்த பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் என்னது பாடியிருக்கிறாரு.
இந்நூலில் கடவுள் வாழ்த்து குறிப்பிடும் கடவுள் சிவபெருமனை பற்றி பாடியிருக்கிறார். ஓகேவா? ஸோ அந்த பாரதம் பாடிய பெருந்தேவனார் இருக்கார் இல்லையா, அவர் பார்த்திங்க அப்படின்னா என்னது சிவபெருமானை வச்சு தான் பார்த்திங்கன்னா இந்த புறநானூறுக்கு கடவுள் வாழ்த்தை பாடியிருக்கிறாரு. அடுத்து புறநானூறு பாடிய பெண்பார் புலவர்கள் எத்தனை பேர்? 15 பேர் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக 157 பேர் பார்த்தோம் இல்லையா மேலே. ஸோ புறநானூறு பாடியவர் எத்தனை பேர்? 157 பேர் அப்படி தானே. ஸோ அதில் 15 பேர் பார்த்திங்க அப்படின்னா பெண்பார் புலவர்கள். அதில் யாரெல்லாம் ஒரு சில ஆள் கொடுத்துருக்குறாங்க? ஔவையார், பாரி மகளிர், வெண்ணி குயத்தியார், ஓக்கூர் மாசாத்தியார், காவற்பெண்டு, பெருங்கோப்பெண்டு அப்படிங்கிற ஒரு சில பெண்பார் புலவர்கள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போது புறநானூரில் எத்தனை பெண்பார் புலவர்கள் பாடினான்னு கேட்டால் 15 பேர் பாடியிருக்காங்க. தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதில் ஒரு சிலர் கொடுத்துருக்காங்க. இந்த ஔவையார், வெண்ணி குயத்தியார், ஓக்கூர் மாசாத்தியார், காவற்பெண்டு இதெல்லாம் முக்கியமான பெண்பார் புலவர்கள். அடுத்து புறநானூறு பற்றிய முக்கியமான ஒரு சில குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன பார்க்கலாம். புறநானூற்றில் 11 திணைகளும் 65 துறைகளும் கூறப்பட்டுள்ளன. புறநானூற்றில் கூறப்படாத திணை பார்த்திங்கன்னா ஊழினை திணை. 244, 282, 289, 323, 355, 361 ஆகிய என்னுடைய பாடல்களுக்கு திணை பெயர் தெரியவில்லை. என்ன திணைன்னு தெரியல. ஓகேங்களா? எந்த பாடலாம்? 244, 282, 289, 323, 355, 361 இந்த பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது என்ன திணையில் பாடப்பட்டிருக்குது அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா தெரியவில்லைன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஆசிரியர் பாவால் அமைந்திருந்தாலும் வஞ்சி அடிகளும் உள்ளது. என்னமா வஞ்சிப்பான்னு சொல்லுவாங்களே, அதுவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் ஆசிரியர் பாவால் பாடப்பட்டிருந்தாலும் ஒரு சில அடிகள் பார்த்திங்க அப்படின்னா வஞ்சி பாவாலையும் பாடப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பெண்களின் வீரத்தை கூறும் துறை மூதின் முல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஸோ இப்போ தான் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா பல துறைகளில் ஈடுபட்டாலும் அந்த காலத்திலே பார்த்திங்கன்னா பெண்கள் ஒரு சில துறைகளில் வீரமாக செயல்படுறாங்க அப்படிங்கிறத இந்த புறநானூறு கூறுகிறது. அப்படி வந்து கூறக்கூடிய திணை பேர் கேட்டாங்கன்னா மூதின் முல்லை. என்ன திணை? மூதின் முல்லை. துறை. அடுத்து புறநானூறு பாடிய புலவர்கள் எண்ணிக்கை மேலே பார்த்தாச்சு. 157 பேர் பாடியிருப்பாங்க. அதில் ஆண்பார் புலவர்கள் 142, பெண்பார் புலவர்கள் 15 பேர் மேலே பார்த்துருப்போம். ஸோ ரெண்டு கூட்டினீங்கன்னா எவ்வளோ வந்துடும்? 157. புறநானூற்றில் பெயர் தெரியாத புலவர்கள் பாடிய பாடல்கள் எண்ணிக்கை 12. அதாவது ஒரு சில பாடல்கள் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. அது யார் பாடினானே தெரியலை. அப்படி எத்தனை பாடல்கள் தெரியாமல் இருக்குது? கிட்டத்தட்ட ஒரு 12 பாடல்கள் பார்த்திங்கன்னா தெரியாமல் இருக்குது. அடுத்து அந்த புறநானூரில் ஒரு செய்திகள் குறிப்பிட்டிருக்காங்க. கரிகாலன் போர் செய்த இடம் சொல்லி வெண்ணி பரந்தலை அப்படிங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா கரிகாலன் போர் செஞ்சிருப்பார். யார்? முற்கால சோழர்களை சிறந்த மன்னனான கரிகால் சோழன். எங்கே? வெண்ணி பரந்தலை. அடுத்து பாண்டிய நெடுஞ்செழியன் போர் செய்த இடம் தலையாங்கானம். தலையாங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் சொல்லி ஒரு பேரே உண்டு. ஓகேங்களா? அங்கே வச்சிருப்பார். அடுத்து சோழர்கள் மௌரியர்களை தோற்கடித்த இடம் வல்லம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ கரிகாலன் போர் செய்த இடம் கேட்டால் வெண்ணி பரந்தலை. அடுத்து பாண்டிய நெடுஞ்செழியன் போர் செய்த இடம் கேட்டால் தலையாங்கானம். சோழர்கள் மௌரியர்களை விட இடம் கேட்டால் வல்லம். புறநானூற்றில் மிக அதிக பாடலை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார். இவர் ஒரு பெண்பார் புலவர். ஸோ ஔவையாரில் 2 இருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா சங்ககால ஔவையார். ஓகேங்களா? ஸோ நம்ம சினிமாக்கள்லாம் பார்த்துருப்போம் இல்லையா ஔவையார். அந்த ஔவையார் வேறு, இந்த ஔவையார் வேறு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜி. போப் அவர்களை கவர்ந்த நூல் இதுவாகும். இந்நூலின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். யார்? ஆங்கில ஒரு முனிவர் புலவர் தான் பார்த்தீங்கன்னா ஜி. போப். அவர் பார்த்தீங்கன்னா அவரை கவர்ந்த ஒரு நூல் தான் பார்த்தீங்கன்னா இந்த புறநானூறு. அந்த புறநானூறு அப்படி கவர்ந்ததுனால ஒரு சில பாடல்களை பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. 15 பாண்டியர்கள், 18 சோழர்கள், 18 சேரர்கள், 18 வேளிர்களை பற்றி கூறுகிறது இந்த நூல். எத்தனை பாண்டியர்கள்? 15 பாண்டியர்கள், 18 சோழர்கள், 18 சேரர்கள், 18 வேளிர்களை பற்றி இந்த புறநானூறு அப்படிங்கிறது கூறுகிறது. புறநானூற்றில் 10 வகை ஆடைகள், 28 வகை அணிகலன்கள், 30 வகை படை கருவிகள், 67 வகை உணவுகள் கூறப்பட்டுள்ளன. பாருங்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்பவுமே உலகாண்டு இருந்திருக்குது. ஓகேங்களா? ஸோ புறநானூரில் 10 வகை ஆடைகளை குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து 28 வகை அணிகலன்கள் கொடுத்துருக்காங்க. 30 வகை படைக்கருவிகளும் 67 வகை உணவுகளும் பார்த்திங்கன்னா கூறப்பட்டிருக்குது. இதில் புறநானூரில் மேல் சாதி கீழ் சாதி பாகுபாடு இருப்பினும் அதனை கல்வி நீக்கும் என கூறுகிறது. அதாவது இப்பவும் அந்த காஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அப்படி இருந்தாலும் கல்வி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூல் அப்பவுமே கூறுகிறது. முடிவுடை மூவேந்தர் குறுநில மன்னர்
வேளிர் முதலிய சிறப்பு படை மக்கள் போர்ச்செய்திகள் கையறு நிலை நடுகள் போன்ற பல்வேறு பெருமைகளை வெளிப்படுத்தும் இந்நூலை 1894ஆம் ஆண்டு மூவேசா அச்சில் பதிப்பித்தார். பாருங்கள், மூவேந்தரை பற்றி கூறுகிறது, குறுநில மன்னர்கள் வேளிர்களை பற்றி கூறுகிறது, மக்களை பற்றி கூறுகிறது, போர் செய்திகளை கூறுகிறது, அடுத்து நடுகளை பற்றி கூறுகிறது. இந்த மாதிரி பல செய்திகளை கூறக்கூடிய இந்த நூலை முதலாக ஊவேசா பார்த்திங்கன்னா 1894ஆம் ஆண்டு முதலாக பதிப்பித்து வெளியிட்டார், பிரிண்ட் பண்ணி வெளியிட்டிருக்கிறாரு. அடுத்து கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராசிரியர் சார்ஜ் எல்காட் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா தி 400 சாங் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் அந்தாலஜி ஆஃப் போயம்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் த புறநானூறு என்னும் தலைப்பில் 1999ஆம் ஆண்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்ல 1893 நினைக்கிறேன், ஓகேங்களா. ஸோ 1999 1899 நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், அந்த இயர் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கன்ஃபியூஸாக இருக்குது, வெயிட் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தில் உள்ள சார்ஜ் எல்காட் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் இருக்கிறார். அவர் பார்த்திங்கன்னா புறநானூரை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த பேரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 400 சாங் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் அந்தாலஜி ஆஃப் போயம்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் த புறநானூறு அப்படிங்கிற தலைப்பில் மொழிபெயர்த்திருப்பார். ஜியு போப் என்பவரால் புறநானூற்றின் பல பாடல்கள் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் தலைப்பில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஸோ அந்த ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படிங்கிறவர் தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மொழிபெயர்த்திருப்பார். ஜியு போப் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மொழிபெயர்க்கினாலும் பல பாடல்களை பார்த்திங்க அப்படின்னா அந்த பேரில் மொழிபெயர்த்திருப்பார் ஆங்கிலத்தில். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா புறநானூறு வந்து சில முக்கிய அடிகள் கொடுத்துருக்காங்க, என்னெல்லாம் பார்க்கலாமா. செல்வத்து பயனை ஈதல், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கும், ஓகேங்களா. துய்ப்போம் எனினே தப்புன பலவே, யாதும் ஊரே யாவரும் கேளீர், எங்கள் ஐநா சபையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு வார்த்தை யார், கணியன் பூங்குன்றனார் எழுதியது. இது ஒரு முக்கியமான வரி, இது புறநானூறு தான் இருக்கும். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, 9 நாளி உடுப்பது இரண்டே, ஈயன இரத்தல் இழிந்தன்று அதனெதிர், ஈயோன் என்றல் அதனினும் இழிந்தன்று, நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம், நல்லது செய்தல் ஆற்றில் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்பு மீன். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா புறநானூறில் உள்ள முக்கியமான பாடல் வரிகள். இன்னும் சில கொடுத்துருக்காங்க, கீழே பார்க்கலாம். நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வளி நல்வர் ஆடவர் அவ்வளி நல்லை மாலிய நிலனே. இந்த வரியை பார்த்தீங்கன்னா ஔவையார் கூறியிருக்கிறாரு. நெல்லும் உயிரென்ற நீரும் உயிரென்ற, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம், அதனால் யான் உயிர் என்பது அறிகை, வேண்மிகு தானை வேந்தற்கு கடனே. இது பார்த்திங்கன்னா மோசிகீரனார் எழுதிய பாடல். தென்கடல் வளாகம் பொதுமை இன்றி வெண்குடை நிலற்றிய ஒருமை யோர்க்கும் நாடுநல் யாமத்தும் பகலுள் துஞ்சோன் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் 9 உடுப்பவை இரண்டே, பிறவும் எல்லாம் ஓர்க்கும்மே, செல்வத்து பையனே ஈதல், துய்ப்போம் எனினே தப்புன பலவே. இது பார்த்திங்கன்னா மதுரை கணக்கனாயார் மகனார் நக்கீரனார் எழுதிய முக்கியமான பாடல் வரி, ஓகேங்களா. ஸோ அடுத்து இதோட பார்த்திங்க அப்படின்னா இந்த புறநானூறு அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் 8 தொகை நூல்கள் எல்லாம் பார்த்தாச்சு அப்படின்னா 8 நூல்கள் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 பாட்டு. ஸோ 10 பாட்டு அப்படின்னா 10 நூல்கள் இருக்கும், அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ ஜஸ்ட் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி விட்றேன். திருமுருகாற்று படை, பெருராற்று படை, சிறுபானாற்று படை, பெருமானாற்று படை, மலைப்பாடுகடாம், குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, நெடுநல்வாடை, மதுரை காஞ்சி. இது நம்ம ஒவ்வொன்றா பின்னாடி வரக்கூடிய வகுப்பில் பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குரூப் 4 படிக்கிறவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இதற்கான ஃப்ரீ PDF நோட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆகிறீங்க. ஸோ லெஃப்ட் ஆகி என்ன பயன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல, ஓகேங்களா. ஸோ குரூப் 4க்கு இன்னும் கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் தான் இருக்குது. உங்களுக்கு PDF எல்லாம் ஃப்ரீயாகவே கொடுக்குறேன், ஃப்ரீ டெஸ்ட்டு, ஃப்ரீ கிளாஸு. ஸோ ஃப்ரீயாக கொடுத்தா எல்லாமே பார்த்தீங்கன்னா மதிக்கப்படாது, அதுக்கு இதுதான் சிறந்த ஒரு உதாரணம், ஓகேங்களா. ஸோ மறக்காமல் ஏழை மாணவர்கள் பயன்படுத்திக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும், ஓகேங்களா. ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.